இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்க்குற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இதை DaVinciல மேனுவலாக பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இதை ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ பிளகின் இருக்குது. அந்த பிளகினை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிளகின் பேர் மேஜிக் ஜூம். இது ஆக்சுவலி மிஸ்டர் அலெக்ஸ் டெக்னு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தான் கிரியேட் பண்ணது. அவரோட யூடியூப் சேனலில் DaVinciயோட ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அண்ட் DaVinciக்கு 2-3 பிளகின்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் பெய்ட் வெர்ஷன் ரெண்டுமே வச்சிருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணி கெட் நோட் கொடுங்க. இப்போ உங்கள் இமெயில் ஐடிக்கு அந்த பிளகின் வந்துடும். அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. உள்ள பிளகின் இருக்கும், DRFX ஃபைல் இருக்கும். மேட்டர் என்னன்னா, இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன். இந்த வெர்ஷன் வந்து DaVinci Resolveோட 19.1.1 வெர்ஷனில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ். இன்கேஸ் உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு கீழே இருக்க வெர்ஷன்ஸில் இருந்ததுன்னா அதுக்குமே அந்த பிளகினோட ஓல்டர் வெர்ஷன் அதான் ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்கள் சாஃப்ட்வேர் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா எனக்கு இன்ஸ்டால் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணால் போதும். DaVinci ஓப்பன் ஆகிட்டு இன்ஸ்டால் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் டேப்ல சர்ச்சில் நீங்கள் மேஜிக் ஜூம் சர்ச் பண்ணலாம். பட் நான் அது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபேவரேட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இங்கே வந்து இந்த மேஜிக் ஜூம் இருக்கும். இது நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி கிளிப் மேலே போடலாம். பட் ரெக்கமெண்டட் என்னென்னா, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் ஒன்று எடுத்து அதை வந்து நீங்கள் கிளிப் மேலே வச்சுட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் மேலே நீங்கள் அந்த மேஜிக் ஜூம் அப்ளை பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். பிகாஸ் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணால் இன்கேஸ் உங்களுக்கு வேறு எங்கேயாவது இதே ஜூம் எஃபெக்ட் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் இல்லையா? அதனால தான் இந்த பிளகினை நம்ம டேரெக்டாக கிளிப்பில் போடுறதுக்கு பதிலாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளகினை ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஜூம் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது ஜூம் ஆகும், அந்த கிளிப்பு எண்ட் ஆகும்போது அது வந்து ஜூம் அவுட் ஆகிடும். இதுதான் அந்த பிளகினோட பேசிக் ஃபங்க்ஷன். இதில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எஃபெக்ட் இருக்குது. பட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே அப்படியே ஜூம் ஆகும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எங்கே முடியுதோ அங்கே அப்படியே ஜூம் அவுட் ஆகிடும். இது பார்க்கவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வேணும்னா நீங்கள் இப்படியே கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் ப்ரீசைஸ் பண்ணாலும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஜூம் இன் ஆகி அது ஜூம் அவுட் ஆகிடும். அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜூம் பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா இங்கே மேஜிக் ஜூமோட ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் அமௌண்ட்டுன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நல்லா ஜூம் ஆகிருக்கும். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போது நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு மாதிரி ஜூம் ஆகுதா, இதவே நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணி மேலே இன்னொரு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஜூம் ஆகும். பார்த்தீங்களா? இன்னும் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அடிக்கிட்டே பண்ண இன்னும் ஜூம் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தட். பட் நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ண அவசியம் இல்லை. சில டைம் நீங்கள் அதை டக்குன்னு பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிடலாம். சில டைம் நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் அதை இன்ஸ்பெக்டர் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜூம் அமௌண்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கீழே இருக்கிறது ஜூம் லென்த். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஜூம் லென்த்தோட செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இது ரெண்டையுமே வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த ஜூம் மட்டும் தான் பண்ண போகிறீங்கன்னா அந்த பேசிக்கான எஃபெக்டே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் இன் பாயிண்ட், ஜூம் அவுட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது என்னென்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் இருக்கா, இதை நான் மேபி நான் இங்கே வந்து இது நான் ஃபுல் லென்த்தாக வச்சுக்கிறேன். இப்போ ஃபுல் லென்த்தாக வச்சா என்ன ஆகும்னா, ஸ்டார்டிங்லேயே அது ஜூம் ஆகிடும் அண்ட் எண்டிங்கில் அது ஜூம் அவுட் ஆகும். பட் எனக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் நடக்க வேணாம், சென்டரில் எங்கேயோ இடத்துல நடக்கணும்னா ஜஸ்ட் நான் இதை வந்து மேபி எனக்கு இங்கே தான் வந்து ஜூம் இன்னே ஆகணும்னா இங்கே ப்ளே கிட்ட வச்சுட்டு நான் இங்கே வந்து ஜூம் இன்னும் கொடுக்குறேன். அண்ட் எனக்கு இங்கே வந்து ஜூம் அவுட் ஆகிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இங்கே வந்து நான் ஜூம் அவுட்னு கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது நான் மார்க் பண்ண பாயிண்டில் தான் அது ஜூம் இன் ஆகும் அண்ட் நான் மார்க் பண்ண பாயிண்ட்லேயே ஜூம் அவுட் ஆகிடும். அந்த ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பையும் எடுத்துக்காது. பட் அகெயின் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, உங்களுக்கு பர்டிகுலர் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கே வந்து நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வச்ச பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது ரீசெட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அது கொடுத்தா நீங்கள் வச்ச இன் அண்ட் அவுட் பாயிண்ட்ஸ் வந்து அது ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த பிளக்கினை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அது வந்து சென்டரில் ஜூம் இன் ஆகி ஜூம் அவுட் ஆகுதா. இன்கேஸ் உங்களுக்கு இதில் சென்டரில் வேணாம், எனக்கு வந்து ஒரு கார்னரில் வேணும், இல்லை எனக்கு எங்கே தேவைப்படும், எனக்கு அந்த இடத்துல ஜூம் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்டர் டேபில் பார்த்தீங்கன்னா பிவோட் கண்ட்ரோல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிவோட் கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆங்கர் பாயிண்ட் மாதிரி தான். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த டாப் டவுன் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூஷன் ஓவர்லேன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். மேபி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் தான் பிவர் பாயிண்ட், ஆங்கர் பாயிண்ட், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதை வந்து இங்கே பிவர் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து இதை நான் இங்கே மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணால் அந்த இடத்துல வந்து அது ஜூம் ஆகும். இன்கேஸ் இதை வந்து நான் எனக்கு இங்கே வேணும்னா நான் இதை இங்கே மூவ் பண்ணுறேன், அப்போது எனக்கு வந்து ஜூம் ஆகும்போது எனக்கு அங்கே ஜூம் ஆகும். இதை நீங்கள் வந்து ஃபியூஷன் ஓவர்லே ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ சஜஸ்ட் பண்ணாலும் அந்த பியூர் பாயிண்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு வேணும்ட்டு அதை அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி டுட்டோரியல் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளக்கின்ல ஒரு சூப்பர் மேட்ரோ ஒன்று இருக்குது. அது என்னென்னா, டுட்டோரியல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில நேரம் வந்து இந்த இடத்துல ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இந்த இடத்துல ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இங்கே ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம மேனுவலாக இந்த பியூர் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் அதுக்கே இங்கே டிஃபால்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மேபி இங்கே டாப் லெஃப்ட்னு நான் கொடுத்தேன்னா இந்த பிவர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜூம் ஆகும். இல்லை இன்கேஸ் நான் வந்து இன்ஸ்பெக்டர் டேப்பை ஜூம் பண்ணோன்னா ஜஸ்ட் நான் இங்கே வந்து டாப் ரைட்டுன்ற பட்டனை கொடுத்தேன்னா எனக்கு வந்து டாப் ரைட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். இல்லை நான் எஃப்எக்ஸ் டேப் ஜூம் பண்ணோன்னா நான் இங்கே பாட்டம் லெஃப்ட் கொடுக்குறேன், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டம் லெஃப்ட்டில் ஜூம் ஆகும். இந்த விஷயத்துக்குலாம் நம்ம மேனுவலாக பியூர் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லாமல் அவங்களே டிஃபால்ட் 4 டேரக்ஷனுக்கும் பட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்கிள் கிளிக்கில் நமக்கு வேலை முடிஞ்சது. இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த பிவர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி சென்டருக்கு வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஜூமில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு மோஷன் பிளர் இருக்காது. அது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மோஷன் பிளரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோஷன் பிளர் தேவைப்படாட்டி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் டீடைல்ஸ்னு இருக்கும். இது என்னன்னா, இங்கே ஜூம் டைப் பண்ணுறக்கா, இது என்ன பண்ணால் இன் அண்ட் அவுட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இன் அண்ட் அவுட்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஜூம் இன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜூம் இன் ஆகும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது ஜூம் அவுட் ஆகிடும். இப்போ இதே இந்த இன் அண்ட் அவுட்டை வந்து இன் ஒன்றையும் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்னா, ஜூம் இன் மட்டும்தான் ஆகும், அப்படியே அப்ரப்டாக அது கட் ஆகிடும். அண்ட் இது நீங்கள் வந்து அவுட் ஒன்லையும் நீங்கள் கட் பண்ண அவுட் ஒன்லையும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஜூம் இன்ல தான் அது ஸ்டார்ட் ஆகும், அண்ட் எண்டில் வந்து அது அப்படியே ஜூம் அவுட் ஆகிடும். தென் கான்ஸ்டன்ட் ஜூம்னு இருக்கு. இது என்னென்னா, இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் ஜூம் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து இங்கே வந்து ஸ்டாட்டிக்னு இருக்குது. இது வந்து அப்படி நார்மல் ஜூம் தான், அப்படியே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எங்கே இருக்கோ எது வரைக்கும் இருக்கோ அப்படி ஜூம் ஆகிட்டு விட்டுரும், அவ்வளோதான். அண்ட் இதுவுமே நம்ம மேக்ஸிமம் இன் அண்ட் அவுட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம், பட் மேஜர் வந்து இன் அண்ட் அவுட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 3 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த 3 கண்ட்ரோல்ஸ் என்னன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ஜூம் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும், இந்த ஸ்டார்டிங் ஜூம் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், எண்டிங் ஜூம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றது தான் இந்த கண்ட்ரோல். இது நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே இருக்க இந்த ஸ்டார்டிங் ஜூம் வந்து எனக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். மேபி ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஜூம் வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகிடுது. இப்போ ஸ்டார்டிங் ஜூம்னா ஜூம் இன் ஆகுதுல்ல, அதோட வேல்யூஸை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதோட வேல்யூஸை மட்டும் நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து அப்படி ஜூம் ஆகுதா, ஜூம் அவுட் ஆகுது, ஃபுல்லாக ஜூம் அவுட் ஆகிடும். இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகணும்னா, இந்த ஃப்ரேம் இருக்கா அப்படியே உள்ள ஜூம் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகும், இதுதான் ஆகும். பட் நம்ம ஸ்டார்டிங் ஜூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணனால என்ன ஆகும்னா, நம்ம எது வரைக்கும் ஸ்டார்டிங் ஜூம் கொடுத்துருக்கோமோ அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், இது வந்து ஃப்ரேமு, பட் நம்ம ஸ்டார்டிங் ஜூம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனால இங்கேருந்து தான் அது ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் ஆகும்போது ஃபுல் ஃப்ரேம் வந்துடும். இது ஃபுல் ஃப்ரேம் வரதுக்காக நம்ம வந்து எண்டிங் ஜூம் நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எண்டிங் ஜூம் வந்து மைனஸில் கொண்டு போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் ஜூம் வந்து நம்ம கொடுத்த இடத்துல வந்து அப்படி ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜூம் அவுட் ஆகும், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மைனஸில் கொடுத்துருக்கறனால. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, பட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். சிம்பிள் தான். ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த 2 போர்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக ஃபுல் ஃப்ரேமில் இருந்து ஜூம் இன் ஆகிட்டு ஃபுல் ஃப்ரேமுக்கு ஜூம் அவுட் ஆகும். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோன்னா, எனக்கு ஃபுல் ஃப்ரேம்ல இருந்து ஜூம் இன் ஆக வேணாம், எனக்கு இந்த இடத்துல இருந்து ஜூம் இன் ஆகுன்னு கொடுக்குறோம். அந்த போர்ஷன் தான் ஸ்டார்டிங் ஜூம். எனக்கு ஜூம் அவுட் ஆகும்போது எனக்கு ஃபுல் ஃப்ரேமில் இருக்க வேணாம், எனக்கு வந்து ரொம்ப ஜூம் அவுட் ஆகணும், இல்லை எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம் ஜூம் அவுட் ஆக வேணாம், அது கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஜூம் அவுட்டில் நின்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எண்டிங் ஜூம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் அதை வச்சு பார்த்து, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சு பார்த்தா அந்த எண்டிங் ஜூமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு அது தெரியுமே. இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் அது எந்த இடத்துல நீங்கள் அது எண்ட் ஆக போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அண்ட் அதுக்கு கீழே கர்வ்ஸ் இருக்கும். கர்வ்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கர்வ்ஸில் வந்து லீனியர்னு இருக்கும். லீனியர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜூமிங் ஜூமோட அனிமேஷன் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக நடக்கும். ஒரு மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஈஸிங்னு கொடுத்தீங்கன்னா
அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஈஸினஸ் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இந்த கர்வ் அனிமேஷன்ஸ்லேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் ஈஸின்னு இருக்கா, இதில் வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்து 2 மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன மேட்டர்னா ஜூம் இன் இருக்குது, ஜூம் அவுட் இருக்குது. இப்போ 2 போர்ஷன் இருக்கா, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஜூம் இன் அனிமேஷனோட கர்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இந்த செகண்ட் பார்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிற கர்வ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வைக்கும்போதும் இதுக்கு ஒன்று நீங்கள் மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்குவீங்க. இல்லை எனக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எனக்கு வேணாம், நானே கஸ்டமைஸ்டாக ஒரு கர்வ் க்ரியேட் பண்ணோன்னா இந்த ஈஸிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கஸ்டம்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி கர்வே வந்து இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மேனுவலாக நீங்களே வந்து ஒரு கர்வ் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்துடும். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி இந்த கர்வ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கர்வ் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீசெட் ஆகிடும். அண்ட் தென் இந்த லீனியரை வந்து நீங்கள் ஈஸின்னு மாற்றிட்டிங்கன்னா அது வந்து ஓல்டு இதுக்கு வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் பிட்ச் வியூன்னு இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒன்று பாருங்கள். இப்போ நார்மலாக ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி ஜூம் இன் ஆகிட்டு சென்டரில் ஜூம் அவுட் ஆகிடுதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து நான் கீழே பாட்டம் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பிட்ச் வியூ வந்து நான் எனேபிள் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ஒரு மாதிரி 3D எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து இந்த வந்து எந்த மாதிரி வேணுன்றது நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேபி நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா இதையும் இன்னும் நீங்கள் இப்படி கம்மி பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை ரொட்டேட் பண்ணணுன்னா நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். பட் ரொட்டேட் பண்ண வேணாம், எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கட்டும்னா இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ப்ளே பண்ணால் அந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் வந்துடும். நம்ம மிடில் கிளாஸ் செட்டிங் பிரேம் ப்ரோ இருக்கார்ல, அவரோட ரீலில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வர்றது வந்து இந்த பிட்ச் வியூ இந்த சைடில் தானே வரும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் இந்த மெத்தட் வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். பட் அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நான் வேறு ஒரு ஃப்ரீ ப்ளகின் இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அந்த ப்ளகின் யூஸ் பண்ணி அது இன்னும் ஈஸியாக பண்ணலாம். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ப்ளகின் பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பாயிண்ட்டை வந்து எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு 3D அனிமேஷன் வரும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிட்ச் வியூ, இந்த ரொட்டேட் வந்து இது 3 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கண்ட்ரோலில் வந்து இங்கே டைனமிக்னு இருக்கா, இந்த டைனமிக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது பேசிக்கல் டைனமிக் கிளிக் இருக்கிறது நல்லது. இது நீங்கள் லீனியர்னு வச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடினஸ் இல்லாமல் ஆகிடும். இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். பட் இது நீங்கள் டைனமிக்னு வச்சா என்ன ஆகும்னா அது சென்டர் பாயிண்ட் மட்டும் அப்படி லாக் ஆகிட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம ஜூம் ஆகிக்கும் அது. அண்ட் அதுக்கு கீழே டிவிஷன் இருக்கா, இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிற அனிமேஷனும் வந்து நம்ம வேரியேஷன் கொடுக்கலாம், நிறைய வேரியேஷன் கொடுக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு காம்பினேஷன் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான அனிமேஷன் கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், மோஷன் பிளரையும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஷேக்குன்னு இருக்கும். இந்த எனேபிள் ஷேக்குன்றது ஒன்றும் இல்லை, நார்மல் கேமரா ஷேக்கில் என்ன இருக்குமோ அது எல்லாமே தான் இந்த கண்ட்ரோல்ஸில் இருக்கும். இந்த நீங்கள் ஸ்கேலு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே சேம் தான். பட் இதில் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷேக் லெவல்ஸ்ன்னு இருக்கா, இதில் த்ரூஅவுட்னு இருக்கா. இந்த த்ரூஅவுட்னா என்னென்னா அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் வந்து ஜூம் சொல்லின்னு இருக்கா, இது கொடுத்துட்டிங்கன்னா ஜூம் இன் ஆகும்போது ஷேக் ஆகும், ஜூம் ஆனதுக்கப்புறம் நின்றும், ஜூம் அவுட் ஆகும்போது ஷேக் ஆகும். ஸோ இதுவும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து நான் இதை த்ரூ அவுட்லேயே வச்சுக்கிறேன். அண்ட் அது கீழே இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ரேண்டம்னஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அச்சஸில் நார்மல் கேமரா ஷேக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே எஃபெக்ட் தான், நத்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் நம்ம முன்னாடியே அந்த ஜூம் அவுட் பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த ஜூம் அவுட் வந்து நம்ம ஃபுல்லாக மைனஸில் கொண்டு போயிட்டா, இந்த மேபி நான் அந்த ஸ்டார்டிங்கு நான் ஃபுல்லாக மைனஸில் கொண்டு போயிட்டா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் ஆகுதுல்ல. இப்போ இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகும்போது நமக்கு பின்னாடி வந்து எம்டியாக இருக்குது, ஸ்க்ரீன் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த ப்ளக்கின்லேயே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் ஒரு கேட்டகரி இருக்கா, அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை மேனுவலாக செட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ட்ராப் ஷாட்டாக வேணும்னாலும் அதுக்கும் வந்து இங்கே
ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ இதாக இருக்கணும், அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அகைன் பேக் கண்ட்ரோல்ஸ் வந்தீங்கன்னா இங்கே 2 பட்டன் இருக்கும். ஒன்று இந்த மிஸ்டர் அலெக்ஸ் டெக்னு இருக்கும். இவர் தான் இந்த பிளக்கினை கிரியேட் பண்ணவர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவரோட வெப்சைட் போகும். அங்கே வந்து அவரோட பிளக்கினோட ஃப்ரீ வெர்ஷன், பெய்ட் வெர்ஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் அவரோட யூடியூப் சேனலும் அங்கேருந்தே நீங்கள் போய்க்கலாம். இதை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் அப்கிரேடுன்னு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளக்கின் வந்து ஃப்ரீ தான், ஆனால் இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இதே பிளக்கினில் பெய்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பிளக்கின் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெய்டு வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அப்கிரேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனில் எவ்வளோ இருக்குன்னா அப்போ பெய்டு வெர்ஷனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளக்கினை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிளக்கினை கிரியேட் பண்ண மிஸ்டர் அலெக்ஸ் டெக் சேனல் போய் பாருங்கள். அதில் இந்த பிளக்கினை வந்து அவர் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அங்கே போய் செக் பண்ணுங்கள். அவர் இங்கிலீஷில் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பிளக்கினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிருப்பாரு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஃபுல் பிளக்கினை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிற காமன் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டுட்டோரியல் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெடிக்கேட்டடாக அதுக்கான டுட்டோரியல் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.